கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? சரி, பவுல் அப்போஸ்தலர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொரிந்து சபைக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது நாங்கள் யார் அப்படிங்கிறத சொல்லுகிறார். தான் யார் அப்படிங்கிறத சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு உங்களோட கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு நிறைய பேசணும். அல்லேலூயா. பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். தான் யார், நீங்கள் யார், நான் யார் அப்படிங்கிறத சொல்லும் போது கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே 2 கூட்டத்தை சொல்லுகிறார். கவனிங்கள். நாம் சபைக்குள்ளே இருக்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குட்பட்டு இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட போகிற ஒரு கூட்டம். ரட்சிப்பில் 3 விதம் உண்டு. 1 ரட்சிக்கப்பட்டேன், 2 ரட்சிக்கப்படுகிறேன், 3வது ரட்சிக்கப்படுவேன். ரட்சிக்கப்பட்டேன் என்பது நம் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரு ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிக்கப்படுகிறேன் என்பது பாவம் கழுவப்படுகிற அனுதின கழுவப்படுதலின் அனுபவம். ரட்சிக்கப்படுவேன் என்பது கர்த்தர் வரும்போது மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற ஒரு அனுபவம். ஆகவே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே, எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்குள்ளே நாங்கள் ஜீவ வாசனையா இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நான் யார்? சபைக்கு வெளியே ஒரு குழுவினர் இருக்கிறார்கள், பெரும்பான்மையா இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை அறியாதவர்கள், சுவிசேஷத்திற்கு செவி சாய்க்காதவர்கள், ஒருவேளை சுவிசேஷம் அறிவிக்கப்படாதவர்கள். சில குடும்பங்கள் ஆண்டவரை கேள்விப்பட்டும் கீழ்ப்படியாதவர்கள். அவர்கள் கெட்டு போகிறவர்கள். இந்த கெட்டு போகிற சமுதாயத்திலும் இந்த ரட்சிக்கப்படுகிற சமுதாயத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளும் ஊழியக்காரருமாய் இருக்கிற நம்மை ஆண்டவர் நற்கந்தங்களாகவும் ஜீவ வாசனையாகவும் வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் சாதாரணமாய் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை ஆண்டவர் நற்கந்தங்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஜீவ வாசனையாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் ஜீவ வாசனை. எல்லாரும் சொல்லுங்கள், நாம் என்ன வாசனை? அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜீவ வாசனை உள்ளவர்கள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே, செத்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே, மரணத்துக்கு ஏதுவான வாசனை வீசுகிற மக்களுக்குள்ளே உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஜீவ வாசனையாய் வைத்திருக்கிறார். எப்படின்னு கேட்கிறீங்களா? மனிதன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டான், பொம்மையாக சிருஷ்டிக்கப்பட்டான். களிமண் ஒரு பொம்மையில ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்துமானான். ஆனா பாவம் செய்த போது அவன் ஜீவ ஆத்துமானவன் ஆத்துமானான். ஆனால் அவன் ஜீவ ஆத்துமா என்ன செய்யவில்லை? ஆகிற மகிமையை இழந்து போனான். அந்த மகிமை அவனுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்தது. அந்த மகிமையை இழந்த பின்பு ரட்சிப்பு என்கிற ஒரு ப்ராசஸ், பாவம் கழுவப்படுதல் என்கிற ஒரு ப்ராசஸ் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து இழந்து போன ஜீவனை மறுபடியும் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் உயிரோடு இருந்தாலும் அவர்கள் ஆத்துமாக்கள். ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்ற நாமோ ஜீவாத்துமாக்களா இருக்கிறோம், ஜீவ வாசனை உடையவர்களா இருக்கிறோம். எல்லாரும் மனுஷர்கள் தானே, எல்லாருக்குள்ளும் உயிர் இருக்கிறதே, எல்லாரும் பார்க்கிறார்களே, எல்லாரும் நடக்கிறார்களே, எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் நடக்கலாம், எல்லாரும் ஜீவிக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்ன பாஸ்டர்? இயேசுவை அறிந்தவர்களுக்கு மட்டும் என்ன ஒஸ்தி? அவங்க ஒஸ்திதான். எப்படி ஒஸ்தி? ஜீவன் உடையவர்கள், ஜீவனாகிய இயேசுவை உடையவர்கள். அவர்களுக்குள்ளே ஜீவ வாசனை உண்டு, அவர்கள் ஜீவன் உடையவர்கள். இந்த ஜீவன் எப்படி தெரியும்? இயேசு மத்தியாகத்தில் வரும்போது இந்த ஜீவனை உடையவர்கள் ஜீவனோடு எழும்புவார்கள். மற்றவர்கள் இங்கே இருப்பார்கள், உயிரோடு இருப்பார்கள், கண்களால் பார்ப்பார்கள், கால்களால் நடப்பார்கள். ஆனால் ஜீவன் உள்ளவர்கள்
கூட்டங்கள், ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம், அவர்கள் ஜீவாத்துமாக்களாய் தேவனை சந்திக்க எழும்புவார்கள். நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, அந்த ஜீவனை உடையவர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறாரா? பாவத்தை உடையவன், மகிமை இழந்தவன், பாவத்தை உடையவன் ஜீவன் உடையவன் அல்ல. பாவத்தை உடையவன், வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அப்ப பாவம் செய்கிற மனுஷன் தேவ மகிமை என்கிற ஜீவனை இழக்கிறார். அந்த ஜீவனை கர்த்தர் உங்களுக்குள்ளே பாவத்தை கழுவி ரட்சிப்பு என்கிற ஒரு காரியத்தின் நிமித்தம் திரும்ப தருகிறார். நான் கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேசுறேன், கவனிக்கிறீங்களா? இந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ளே வந்ததனுடைய விசேஷம் என்ன? நீங்கள் ஜீவன் பெற்றவர்கள். ஜீவன் பெற்ற உங்களை ஜீவ வாசனையாய் இந்த பூமியில வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனை. அப்படி எல்லாரும் ஒரு 5 முறை சொல்லுவீங்களா? கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனை. சொல்லுங்க பார்க்கலாம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனை. சொல்லுங்க, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனை. நான் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனை. அப்படி சொல்லுங்க, நான் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனை. என் குடும்பம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனை. சொல்லுங்க வாய் திறந்து, நான் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனை. என் குடும்பம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனை. நான் வேதத்திலிருந்து 2 குடும்பங்களை சொல்ல விரும்புகிறேன். என்னால் நேரம் எப்படி சம்மதிக்கும் தெரியாது. தெரிந்திருக்கிறபடி கொஞ்சம் ஒரு கெட்டு போகிற கூட்டத்தில் ஜீவ வாசனையாக இருந்த ஒரு விசேஷமான நபரை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனை. நியாயாதிபதிகள் காலத்தில், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்துக் கொண்டு வருகிற காலத்தில் தேசத்தில் ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தை தாக்கம் எங்கு வரைக்கும் வந்தது என்றால் எருசலேம் வரைக்கும் வந்தது. எருசலேமிலே ஒரு கிராமத்தின் பெயர் பெத்லகேம். பெத்லகேம் வரைக்கும் வந்தது. அங்கே ஒரு அழகான குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தார் புருஷன், மனைவி, 2 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். இந்த குடும்பம் வரைக்கும் தாக்கப்பட்டது. ஆகவே இந்த குடும்பத்தார் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இந்த குடும்பம் யார் குடும்பம் தெரியுமா? நகோமி அம்மா குடும்பம். எலிமெலேக்கு, நகோமி அம்மா, மக்லோன், கிலியோன், அப்படி 2 பிள்ளைகள். இந்த 4 பேர் அடங்கிய குடும்பம் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டு எங்க போனாங்கன்னா, வேதனையான காரியம், மோவாபுக்கு போயிட்டாங்க. பெத்லகேம் அப்பத்தின் வீடு. பெத் என்றால் வீடு, பெத்தேல்னு சொல்றோமே. ஏல் என்றால் தேவன், எல் ரோயி, எல் ஷடாய். ஏல் என்றால் தேவன், யெகோவா, யாவே என்ற அர்த்தம். ஆகவே பெத்லகேம் சோர்ஸ் ஆஃப் ஃபுட், தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். அப்பத்தின் வீடா இருக்கிற கர்த்தருடைய நகரமா இருக்கிற சீயோன், எருசலேம் பட்டணத்தின் மைய பகுதியா இருக்கிற பெத்லகேம், அந்த பெத்லகேமிலேயே பஞ்சம். இந்த குடும்பம் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, இந்த பஞ்சம் பிழைக்க இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, எங்க போலாம்? மோவாபுக்கு போகலாம். பஞ்சம் பிழைக்க மோவாப் போனாங்க. மோவாப் என்ன ஊர்? சபிக்கப்பட்ட ஊர், சாபத்தின் வீடு. அம்மோன், மோவாப் 2 பேர் தவறான வழியில் பிறந்தவர்கள். சரித்திரத்தை எனக்கு ஃபுல்லா சொல்ல நேரம் இல்ல. ஆகவே ஆண்டவர் அவர்களை சபித்தார். 10 தலைமுறை அவர்கள் தேவாலயத்திற்குள்ள வரக்கூடாதுன்னு கர்த்தர் அவர்களை சபித்தார். ஆகவே சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம் மோவாபிய கூட்டம். இவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக எங்கேயும் போனா பணம் கிடைக்கும். எல்லா இடத்துல உள்ள பணம் பணம் அல்ல. பஞ்சம் பிழைக்க மோவாபுக்கு போனாங்க. இதுவே மிகப்பெரிய தவறு. நான் ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்ன கேட்குறீங்களா? என்ன கேள்வினா, ஆண்டவரே, அந்த வீட்டில் நிறைய பிள்ளைகள், 2 பிள்ளைகள் மரித்து போனாங்க, அப்பா மரித்து போனார். பேசாம அந்த அப்பாவை உயிரோட வச்சிருந்தா. நான் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்குறீங்களா? நகோமியை ஏன் உயிரோட வச்சிருன்னு கேட்டேன். உங்களுக்கு அப்படி கேள்வி வந்திருக்கா? வரல. எனக்கு வந்துச்சு. நகோமியை ஏன் உயிரோட வச்சு? சகோதரிகள்லாம் கோவப்படக்கூடாது. அப்போ எனக்கு வசனம் வாசிக்கும் போது நான் இப்படிலாம் கற்பனை பண்ணுவேன், கொஞ்சம் கேள்வி கேட்பேன், இடக்கு முடக்கா யோசிப்பேன்.
அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், இங்கே பாருப்பா, பஞ்சம் வந்த உடனே நகோமி என்ன பண்ணான்னா புருஷனை கூப்பிட்டான். ஏங்க அவர் என்னம்மான்னு கேட்டார். இங்கே பாருங்க, சாப்பிட ஆகாரம் இல்லை, உடுக்க துணி இல்லை, பிள்ளைகளுக்கும் சரியான ஒரு அடைக்கலம் இல்லை. நம்ம எங்கேயாவது போமா? எங்கே போகலாம்? மோவாபுக்கு போகலாம். ஏம்மா அம்மா அங்கே போகாத, சபிக்கப்பட்ட ஊருமா. இல்லைங்க போலாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்க்ரூ கொடுத்தவளே யார் தான்? நகோமி தான். நீங்கள் நினைக்கிறீங்களா, சில குடும்பத்தில் இந்த வீர சிங்கங்கள் இருக்குல்ல, இந்த சிங்கத்தை எல்லாம் ஆட்டி படைக்கிற ஸ்க்ரூக்களாகிய உங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். சகோதரிமாட்ட கை வச்சோம்னா வேலை ஆகும். இதுக தான் அல்லேலூயா. அங்க வீரமெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் சும்மா டம்மி. ஐயா சண்டைக்கு வந்துடாதுங்க ஐயா, அதான் உண்மை. இந்த நகோமி அம்மா தூண்டிக்கிட்டே இருந்துச்சு, எங்க வாங்க. இவர் பார்த்தார், தொந்தரவு தாங்க முடியாது, மண்டு போயிட்டார். ஆண்டவர் பார்த்தார், மகளே, என் பிள்ளைய போக வேண்டிய இடத்துக்கு போக விடாம, இருக்க வேண்டிய இடத்துல இருக்க விடாம கெடுக்கவா செய்கிறா? அவன் சாவா, நீ உயிரோட இருந்து அனுபவிப்பான்ட்டு எலிமலேக்க கொன்னுட்டாரு. 2 சோசை பிடுங்கிட்டாரு. இப்போ நகோமி தனித்து விடப்பட்டவளானாள். சில நேரங்களில் கர்த்தருக்கு விரோதமா, தேவ சித்தங்களுக்கு விரோதமா எழும்பக்கூடாது, தேவ சித்தங்களுக்கு விரோதமா பேசக்கூடாது. கர்த்தர் பயங்கரமானவர். நகோமியை தனிமைப்படுத்தி விட்டார். மக்களோன் கிளியோன் மரித்து போனாங்க, நகோமி மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டவளாய் எலிமெலேக்கு மரித்து போய். இந்த நிலைமையில ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 2 மருமக்கள்மார், 3 விதவைகள். ரொம்ப வேதனை இல்ல? ஒரு வீட்டில் 3 விதவை. அம்மா சொல்லுச்சு, அம்மா உங்களுக்கு இனி ஒரு பிள்ளையை பெற்று என்னால் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நீங்கள் போங்க, உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் அப்பா வீட்டுக்கு போங்க. இந்த பதிலை எப்பண்டா சொல்லுவாங்க, எப்பண்டா அப்பா வீட்டுக்கு போகலான்னு ஒருத்தி காத்திருந்தாள், மூத்த மருமகள். அவள் பேர் என்ன? ஓர்பாள். நல்லா இருக்குல்ல பேரு, பெருசா இருக்கு, ஓர்பாள். ஓர்பாள் மாமியை ஓடி வந்து கட்டி பிடிச்சு, மாமி இப்படி சொல்லுவீங்கன்னு தான் எதிர்பார்த்தேன், எனக்கு வழிகாட்டி விட்டீங்க மாமி, நல்ல மாமி, நீங்க என் வாழ்க்கையில் அக்கறை உள்ள மாமின்னு முத்தம் கொடுத்தா எஸ்கேப், ஓடி போயிட்டா. ஆனா 2வது ஒரு மருமக இருக்கிறா, அவ பேர் என்ன? ரூத். அவள்கிட்ட இந்த மருமக ஓடி 1 வாரம் ஆச்சு, ஓர்பாள் ஓடி 1 வாரம் ஆச்சு. நேர ரூத்துக்கு அப்பா வரார், ஏமா மூத்த மருமக போயிட்டா, 2வது மருமக நீ, அவ வயசு பெரியவா, நீ வயசு கம்மி, நீ வா, அப்பா உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டார். ரூத்து போக மாட்டேன்டா. பிறகு ரூத்துக்கு அண்ணன் வந்தார். அண்ணன் வந்து, ஏமா அப்பா சொல்றார் கேட்க மாட்டேயான்னு அண்ணன் வந்து கூப்பிட்டார். ரூத்துக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் வராங்க, வந்து ரூத்து வா, ரூத்து வா, ரூத்து வா, அவதான் போயிட்டா, நீ வா. அந்த நேரம் ரூத்து போகவே இல்லை. ஏன்னா திருமணமான பின்பு 2வதாய் வந்தவள், குடும்பத்தில் கொஞ்ச காலம் இருக்கிறவள், இந்த குடும்பத்தை பார்க்கிறா. இவங்க நம்ம ஊர் தெய்வமாகிய அஸ்ரத்தையும் மோளேகையும் ஆராதிக்கிறவர்கள் அல்ல, இவர்கள் வேற மாதிரி ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள், யெகோவா தேவன் ஆராதிக்கிறவர்கள். இவர்கள் எங்களை கல்யாணம் பண்ணதே தப்பு. ரட்சிக்கப்பட்ட இவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கல்யாணம் பண்ணி இருக்கணும். ஒருவேளை இங்க வந்ததே தப்பு, இங்க அவங்க பிழைப்புக்கு வந்தது தப்பு. ஒருவேளை பிழைப்புக்கு வந்ததே இருந்தாலும் கல்யாணம் பண்றதுக்காவது அவங்க இஸ்ரவேலுக்கு போய் இருக்கணும். எங்களை கல்யாணம் பண்ணது தப்பு. ஆகவே இவர்கள் பண்ண தப்புனால யெகோவா தேவன் இவர்களை தண்டித்திருக்கிறார். இந்த குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணு தெரியுது, இவங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அந்த தெய்வம் வல்லமை உள்ள தெய்வம், சக்தி உள்ள தெய்வம்ங்கிறத ரூத் கண்டுபிடித்தார். தன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை யோசிக்கல,
தன் குடும்பம் நடுத்தர நிற்கிறத யோசிக்கல. இவங்க என்னமோ பண்ணி இருக்கிறாங்க, அதனாலதான் தெய்வம் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார். என் புருஷனை கொன்னார், என் அத்தானை கொன்னார், அண்ணனை கொன்னார், எங்க மாமனாரை கொன்னார், எங்க முழு குடும்பம் நிர்கதியா இருக்கிறதற்கு காரணம் ஜீவனுள்ள தேவனுடைய கோபம். அதனால இவங்க ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர் என்பதை ரூத் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? மாமியாரை பார்த்து சொன்னா, இங்க பாருங்க மாமி, ரூத்தின் சரித்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இதுதாங்க காரியம். ரூத் தெரிந்து கொண்டாள், இவங்க ஆராதிக்கிற தெய்வம் யெகோவா ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த அம்மா அவங்களெல்லாம் அனுப்பிவிட காரணம் என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. எங்க கேள்விப்பட்டா? இங்க பாருங்கய்யா, அப்பத்தின் வீடு, கர்த்தருடைய வழி, தேவனை ஆராதிக்கிற வழி, ஆண்டவரை சேவிக்கிற வழி, அப்பத்தின் வீடு. அங்கே பஞ்சம் உண்டானது போல இருக்கலாம், ஆகார குறைவு ஏற்படலாம், உபத்திரவம் ஏற்படலாம், நெருக்கம் ஏற்படலாம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற வழி, நீ தெரிந்து கொண்ட வழி, நீ போகிற வழி அப்பத்தின் வீடு, தேவனுடைய பாதை. நெருக்கம் வரலாம், கஷ்டம் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனால் அது அப்பத்தின் வீடு. ஒரு நாள் கர்த்தர் அவர்களை சந்திப்பார். தேவனுடைய பாதையில் இருக்கிற உனக்கு வேதனை வரலாம், கண்ணீர் வரலாம், ஆண்டவர் ஒரு நாள் அந்த குடும்பங்களை சந்திப்பார். ஆண்டவர் தம் ஜனங்களை சந்தித்தார் என்று மோவாப் வரைக்கும் கேள்வி போகிறது. நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பாதையில் நடக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் தேவன் உங்களை சந்திக்கிற ஒரு நாள் வரும். இன்னைக்கு பஞ்சமா இருக்கலாம், இன்னைக்கு பட்டினியா இருக்கலாம், இன்னைக்கு நெருக்கமா இருக்கலாம், இன்னைக்கு தரித்திரமா இருக்கலாம். கர்த்தர் சந்திக்கிறத ரட்சிக்கப்படாத உறவுகள் கேட்கிற நாள் வரும். ஆண்டவர் அப்பத்தின் வீட்டில் கர்த்தரை வைத்திருக்கிறார், கர்த்தருடைய பாதையில். அதனால ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல, இங்கிருந்தா பிழைக்க முடியாது, இங்கிருந்தா ஆசீர்வதிக்கப்பட முடியாதுன்னு ஒரு நாளும் தீமையான வழிகளுக்கு போகாத. நான் நேர்மையா இருந்தா என்ன செய்ய முடியும்? நான் ஆண்டவருக்கு பயந்திருந்தா என்ன செய்ய முடியும்? குடும்பத்தாரை சார்ந்து கொண்டு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த தீமையான உறவுகள் எனக்கு உதவி செய்யும். தவறான முடிவுகளை வாழ்க்கையில எடுக்கிறதற்கு ஒரு நாள் செவி சாய்க்க கூடாது. அப்பத்தின் வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு, தேவனுடைய வழியில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. தேவ பிள்ளையே, ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை நம்பி எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்கக்கூடாது. இந்த பாதையிலே நெருக்கங்கள் இருக்கலாம், கர்த்தரை சேவிக்கிற பாதையில் வேதனைகள் இருக்கலாம், ஆனால் இந்த பாதையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஒரு நாள் கர்த்தருடைய வீட்டை ஆண்டவர் சந்திக்கிற நாள் வரும். அன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத தூரத்தில் உள்ள மோவாபியர் கேள்விப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை சம்பூரணமா ஆசீர்வதிப்பார். நான் பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? நான் கைத்தட்டு என்ன பிரயோஜனம்? நான் ஆண்டவர் ஆராய்த்து என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன நன்மை வரும்? இல்ல, வரும் வரும். நான் ஆண்டவர் ஆராய்த்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை சேவித்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை தான் உறுதியாய் பற்றி கொண்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன நன்மை உண்டு? இல்ல. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார். வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்வார்? சந்திப்பார். உன் நிலைமை மாறும். அல்லேலூயா, ஆமென். மோவாப் தேசத்திலே கர்த்தரை அறியாத நாடுகளிலே துன்மார்க்கமான ஒரு காலம் வரப்போகுது பாருங்களேன். இனி ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் பணத்தை கொட்டுறவங்கெல்லாம் பிச்சை எடுக்கிற நாட்கள் வரப்போகுது. உண்மைதான் சொல்றேன். உலக நாடுகள் கதிகலங்கி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும்னு தெரியல. ஐடி ஃபீல்டு குப்புற, ராக்கெட் குப்புற விழுகிறது போல உலக பொருளாதாரம் குப்புற விழப்போகுது.
சொந்த ஊர்களில் கிராமங்களில் சாதாரண வேலைகளை செய்து பிழைக்கிறவங்க ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய கம்பெனிகளை நம்புகிற இடத்தெல்லாம் பஞ்சம் தலைவிரித்தாட போகிறது. நான் தேவ மனுஷனா சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்னைக்கு உலகத்தில் கண் முன்னாடி நடக்கிறது. இல்லை பாஸ்டர், சூழ்நிலை சரியாயிரும், வாரெல்லாம் நின்றோம், நிற்கிறது போல இருக்கும், புகைந்து கொண்டே இருக்கும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ரொம்ப காலத்துக்கு முன்பாக அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை அப்படிதான் நடந்துச்சு. ஆனா ஊழியக்காரங்க தான் மூன்றாம் உலக போர் வரும், மூன்றாம் உலக போர். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பிரசங்கம் கேட்டிருக்கிறேன். இரண்டாம் உலக போர் அல்ல, மூன்றாம் உலக போர் ஒன்று வரும் அப்படி பிரசங்கம் பண்ணுகிறத நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கேட்டிருக்கிறேன். நான் யோசிப்பேன், என்னடா ஊரே சமாதானமா இருக்கு, இந்த ஊழியக்காரங்க தான் கெடுத்து விடுவாங்க போல இருக்கு, சண்டையை கூட்டிடுவாங்க போல இருக்கு, மூன்றாம் உலக போர், மூன்றாம் உலகம். ஆனா இன்றைக்கு உலக தலைவர்கள் ஒவ்வொருவரும் பேசுறாங்க, இப்படி போனா மூன்றாம் உலக போர் ஆகிடலாம். திடீர்னு சொல்றான், எந்த நேரம் இது மூன்றாம் உலக போரா கன்வெர்ட் ஆகும். ரஷ்ய அதிபர் சொல்றார், புடின், நீங்க சமாதானமா போங்க, மூன்றாம் உலக போருக்கு வழி விடாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை மூன்றாம் உலக போர், மூன்றாம் உலக போர்னு பிரசங்கிமார் பேசுன அந்த காலம், உலக தலைவர்கள் பேசுகிறது இந்த காலம். ரொம்ப நாள் பேசுறாங்க. ஒன்று சொல்றேன், புலி வருது புலி வருதும் வாங்க, ஒரு நாள் நான் செஞ்சிடும் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள்ள கூட்டி வச்சு நீ சாக போறான்னு பிரசங்கம் பண்ற, அதெல்லாம் சரியா? அல்லேலூயா. வந்துடும், வரத்தான் போகிறது. முதல்ல வரப்போவது நேரடியான தரைப்படை யுத்தம் அல்ல, எக்கனாமிக்கல் போர் வரும். ஹாங் தீவு தானே, சரிதானா? ஹாங் தீவு, அதுல தாக்க மாட்டார்கள், அமெரிக்க படை தாக்கவே மாட்டார்கள் அப்படி செய்தியில சொன்னாங்க. ஏன்னா அதை தாக்குனா உலக பொருளாதாரமே ஆடும் அப்படி சொன்னாங்க. நேற்றைக்கு இரவு அந்த ஹாங் தீவை அமெரிக்க படைகள் வெகுவாய் தாக்கி விட்டார்கள். ஈரான் சொல்லுது, நீ அந்த ஹாங் தீவின் மேல கை வச்சன்னா நான் பைத்தியக்காரனா தாக்குவேன் அப்படின்னு சொல்லுது. இந்த பயமுறுத்தலையும் தாண்டி நீ என்னதான் ஆளுடான்னு சொல்லிட்டு துணிகரமா தாக்குறான். ஹாங் தீவு தாக்கப்பட்டால் நடக்கும் விளைவு என்னங்கிறத நீங்க இன்னைக்கு ஆராதனை முடிந்த பிறகு யூடியூப்ல போய் செக் பண்ணி பாருங்க. இந்திய பொருளாதாரம் ஆடும், உலக பொருளாதாரம் ஆடும், பெரும் பொருளாதார ஷேக் உண்டாகும். வணிக சந்தைகள், மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் பொத்தென்று தரையில் விழும். கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணவங்க தெரு கோடிக்கு வருகிற நிலைமை வரும். ஆனா ஒரு சந்தோஷம், ஆண்டவருடைய வழியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பஞ்ச காலத்திலும் தேவன் அவர்களை சந்திப்பார். அல்லேலூயா. உயிரை பிடிச்சு ஓடுறாங்க தெரியுமா? அயல் நாடுகள் இருக்கிறவர்களுக்கு வேலை எப்ப பறிபோகணும் தெரியல. நர்ஸ் சவுதி அரேபியாலெல்லாம் லட்சங்கள் வாங்கிட்டு இருந்தவங்க, துபாய் போன்ற நாடுகள்ல லட்சங்களை குவித்தவர் எல்லாரும் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. எங்களை விட்டா போதும் ஊருக்கு ஓடலாங்கிறாங்க. உலக பொருளாதாரம் தள்ளாட போகிறது. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புகிற நமக்கோ ஒரு குறைவும் ஏற்படாது. நீதிமான் பதறுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை பதறுவதில்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, அப்பத்தின் வீடு ஆசீர்வதிக்கப்படும், தேவ பிள்ளையின் வழி ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை சேவிக்கிற, ஆண்டவரை தெய்வமாய் பிடித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உலக பொருளாதாரம் முடங்கலாம், உலகம் ஸ்தம்பித்து போகலாம், ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதை உலகமே கேள்விப்பட்டு நகோமி அம்மா திரும்பி வர்றாங்க. ஏமா அங்க சாப்பாடு இருக்கான், இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறான். ஒரு நாள் கவனிங்க தம்பி, ஒரு நாள் ஆண்டவர் உங்களை சந்திப்பார். இங்க இருக்கிற குடும்பங்களை சந்திப்பார், இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளை சந்திப்பார்.
ஐயோ நான் பெரிய ஃபீல்டு போனதான் ஆசீர்வதிக்கப்படணும் இல்ல. நீ கர்த்தருடைய வழியில் இருந்தா கர்த்தர் உன்னை சந்திப்பார். உனக்கு படிப்பறிவு இல்லாவிட்டாலும் தேவன் உன்னை சந்திப்பார். நீ கர்த்தருடைய வழியில் மாத்திரமா, தேவனுடைய வழி என்கிற எருசலேமின் வழியிலே அப்பத்தின் வீடு என்கிற கர்த்தருடைய பாதையில் மாத்திரமா எல்லாரும் அடையாத உயரத்தை அடைய பண்ண தேவனால் கூடும். இதை கண்டுகொண்ட நகோமி திரும்பி வருகிறாள். எங்கிருந்து போனாலோ அங்கேயே வருகிறாள். வந்து அப்போதான் அந்த ரூத் சொல்றா, நான் உம்மோடு கூட வருவேன். நகோமி சொல்றா, வேண்டாம்மா வராதம்மா. இல்லை, நான் வருவேன். ஏன் தெரியுமா? நான் நீர் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை என்பதை கண்டுகொண்டேன். உன் பாதிப்பு நிமித்தம் கண்டுகொண்டேன். நம்ம குடும்பத்தில் நடந்த இன்சிடென்ட் நிமித்தம் கண்டுகொண்டேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கண்டுகொண்டேன். தேவனை கண்டுகொண்டாள். சத்தமா சொல்லுங்க, தேவனை கண்டுகொண்டாள். சத்தமா கண்டுகொண்டாள். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான். பாடுங்க, இயேசுதான் என் ராஜா. மோவாப் பெண் இப்ப சொல்றா, நான் கண்டுட்டேமா, இயேசுதான் அவர்தான் உண்மை உள்ள தெய்வம், யெகோவா தான். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. பாடுங்க பாடுங்க, நீங்க கண்டுகொண்டீங்களா? வாய் திறந்து பாடுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர். பாடுங்க வாய் திறந்து. ஊரெல்லாம் சொல்லிடுவே. பாடுவா. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார், சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். கண்டுகொண்டேன். இங்க நீங்க பாடுறத பார்த்தா ஏண்டா வந்தேங்கிற மாதிரி பாடு. ஐயோ கண்டேன். இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு 500 கிலோ வைடூரியத்தை காட்டுனா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? வைடூரியமா? 500 கிலோவா? இப்ப நீங்க பண்றீங்கன்னா நீங்க ஜீவன் உள்ள ஆளே இல்லை. 500. இயேசுவை கண்டு கொண்டது புதையல். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை கண்டு கொண்டது. பக்கத்துல பார்த்து அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. சூப்பர். படமா. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். ஏண்டா வந்தேன்னு பாடாதுங்க, கண்டு கொண்டேன்னு பாடுங்க. இயேசுதான் என் ரட்சகர். கண்டுகொண்டாள். இப்ப முடிவெடுக்கணும். ரூத்துக்கு வந்த பிரஷர் அளவில்லை. அண்ணன், அப்பா, அம்மா அம்மா வந்து கூப்பிடுறாங்க, ரூத்து போகாதம்மா, அவன் நேத்துக்கு வந்தவா மாமியா, உன்னை கொண்டு போய் கொன்னே விடுவா, என்கிட்ட வாமா ரூத்து, பெத்த வயர பாருமாங்கிறா. ஆனா ரூத்து ஒரு தெளிவான முடிவெடுத்தாள். தேவ பிள்ளைகளே, அநேகர் ஆண்டவருடைய பாதையில தெளிவான முடிவெடுக்கணும். சிலருக்கு முடிவெடுக்க முடியல. குடும்பம், உறவு, சொந்தம், பந்தம், பாவம், நண்பர்கள் எல்லாம் இழுக்கிறாங்க, முடிவெடுக்க முடியல. நான் சொல்லட்டா, ஆண்டவர் தான் என்னுடைய தெய்வம் என்று நீ முடிவெடுப்பாயானால் உனக்காக யாவையும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கணும். இன்னைக்கு முடிவெடுக்கணும்.
வாழ்வா சாவா, என்ன பண்றது தெரியல. ரூத்துக்கு பெரிய கலக்கம், என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, முடிவெடுக்க முடியாம நிற்கிறா, என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனா முடிவெடுத்தாள், தெளிவா ஒரு முடிவெடுத்தா. ஆண்டவர் தான் என்னுடைய நம்பிக்கைன்னு முடிவெடுத்தா. அம்மாவுக்கு நோ சொன்னா, அப்பாவுக்கு நோ சொன்னா, அண்ணன்மாருக்கு நோ சொன்னா, ஆண்டவர் போதும்னு சொன்னா. அவ போகும்போது எல்லாரும் பேசியிருப்பாங்க, ஊரை விட்டு போறா பைத்தியக்காரி, ஊரை விட்டு போறா, குடும்பத்தை விட்டு போறா, இனஜன பந்துக்களை விட்டு போறா, அறிவில்லாதவள் ரொம்ப பேசியிருப்பாங்க. அதை அவள் காது கொடுத்து கேட்கல. உனக்கு கல்லறை தர மாட்டோம்னு பேசுவாங்க, உனக்கு இடம் தர மாட்டோம்னு பேசுவாங்க, உனக்கு பணம் தர மாட்டோம்னு பேசுவாங்க. எதையுமே காது கொடுத்து கேட்காதவளாய் தான் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு, இப்பொழுது ஆராதிக்கிற தெய்வம் இயேசு, அவர்தான் ஜீவன் உள்ளவர், அவர்தான் உண்மை உள்ளவர், தெளிவான முடிவெடுத்து வைத்தாள் அவள். இன்னைக்கு அநேகர் ஒரு குழப்பத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாஸ்டர், கல்லறை தர மாட்டாங்க, இடம் தர மாட்டாங்க, குடும்ப உறவுகள் வராது. ஒன்னு சொல்லட்டா, சில முடிவுகளை பலமா எடுத்தா கர்த்தர் உனக்கு ஆதரவா இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் அப்படி முடிவெடுக்கணும். பாவமா உலகமா, பாவமா இயேசுவா, குழம்பிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் முடிவெடுக்க முடியாம இருக்கிறான். நண்பர்களா இயேசுவா, உலகமா இயேசுவா, முடிவெடுக்க முடியாம இருக்கிறான். அதனால ரெண்டும் வேணும்னு பார்க்கறான். ரெண்டு வேணும், நண்பர்களும் வேணும், இயேசுவும் வேணும். ஒரு படகு வடக்க போற படகு, ஒரு படகு தெற்க போற படகு, வாங்கதி அதோ கதி. ஒன்னில் வடக்க போற படகுல போ, பரலோகம் வடபுற சீயோன்ல போய் சேரு. இல்லையா தெற்க போற படகுல போ, நரகத்துல போய் சேரு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அனலும் இரு, இல்ல குளிராயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேங்கிறார் ஆண்டவர். Choose your way. உன் வழியை எனக்கு தெரிந்தடு. ரூத் தெளிவான முடிவெடுத்தாள். ஆண்டவர் தான், யெகோவா தான், தேவனுடைய பாதை தான். அந்த நேரம் அவளுக்கு இருந்த கலக்கம் பயங்கரம். அங்கதான் நிக்கிறாங்க அப்பா, அண்ணன்மார், குடும்பம், உறவுகள். அல்லேலூயா. பாஸ்டர், அப்படியெல்லாம் பைபிள் இருக்கா? அப்படியெல்லாம் பைபிள் இருக்கா? வாசிக்கலாமா? ரூத் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. நான் இவ்வளவு நேரம் கதை பேசல. ரூத்துக்கு அம்மா வந்தாங்க, அப்பா வந்தாங்க, உறவுகள் வந்தாங்கன்னு கதைய பேசலையா. மொத்த உறவுகளும் இழுக்க அவள் இயேசுவை தெரிந்து கொண்டாள். ஹல்பா ராக்கதானா. இன்னைக்கு நீங்க யாரை தெரிந்து கொள்ள போறீங்க? Choose your way. நண்பர்களா, உலகமா, பாவமா, பிசாசின் உறவுகளா, தீமையான வழிகளா, யாரை தெரிந்தெடுக்க போகிறாய்? யாரை தெரிந்தெடுக்க போகிறாய்? ரூத் தெளிவான முடிவெடுத்தாள். நீ காலையில அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கும் போதே திடீர்னு ஒரு கேள்வி கேட்டேன். எத்தனை பேர் ஆண்டவரை தெரிந்து கொள்ள போறீங்க? ஞானஸ்தானத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? அநேகம் ஞானஸ்தானத்துக்கு கலக்கம். ஆண்டவரா உலகமா, ஆண்டவரா உலகமா, வாழ்வோ சாவோ தைரியமா ஒப்பு கொடுங்க. ஒரு கதை உங்களுக்கு சொல்லட்டுமா? கதை அல்ல, உண்மை சம்பவம். சோவியத் யூனியன் அரசாங்கம் தெய்வ நம்பிக்கை இல்லாத அரசாங்கம். அங்கே ஆண்டவரை ஆராதித்த கர்த்தருடைய பிள்ளைகளை கொன்று குவித்த அரசாங்கம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி ரஷ்யா ரொம்ப குளிர் பிரதேசம் தெரியுமா உங்களுக்கு?
ரஷ்யாவிலே சைபீரிய பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம், இந்தியாவிலேயே அதிக குளிர் உள்ளது. ஒரு சுடுதண்ணியை நீங்க எப்படி கொதிக்கிற தண்ணியை ஊத்துனா ஊத்தும் போதே பனிக்கட்டி ஆயிரும். அவ்வளவு மோசமான ஊர். அங்கே கொஞ்சம் 10 கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களை அங்க இருக்கிற அரசாங்கம் தண்டனைக்குள் நடத்த விரும்பியது. அந்த 10 பேரையும் ஒரு குளத்துல இறங்க பண்ணி அங்க இருக்கிற கமாண்டர் கையில ஒப்பு கொடுத்து இந்த 10 பேரையும் தண்ணியில இறக்கி சாகடி. இவங்க தண்ணியில இறங்கி குளிர் தண்ணியில ஐஸ் கட்டியில இறங்கி சாகணும் அப்படின்னு 10 பேர் நிறுத்தப்பட்டார்கள். முதல் ஆள் வேகமா இறங்கி வந்து, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், Lord I praise you O Lord, படபடன் இறங்கினார். இரண்டாவது ஆள் இறங்கினார், மூன்றாவது ஆள் இறங்கினார், நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது, எட்டாவது, ஒன்பதாவது, 10வது ஆள் இறங்குகிறார். நான் சொல்றது கதை இல்லையா, திஸ் இஸ் தி ஹிஸ்டரி, இது சரித்திரம். 10வது ஆள் இறங்கும் போது அவன் குடும்பத்தை யோசித்தான், மனைவி பிள்ளைகளை யோசித்தான். 2 ஸ்டெப் இறங்கினான், மேலே பயந்து வருகிறான், இறங்குகிறான், ஏறுகிறான், கால் வைக்கிறான், ஏறுகிறான். திடீர்னு ஒரு 4 ஸ்டெப் இறங்கிட்டான், படார்னு மேல வந்துட்டான். கமாண்டர் பார்த்து சொன்ன, ஐயா நான் இயேசுவை மறுதலிக்கிறேன். இதை பேசிக் கொண்டிருக்கிற நேரம் அங்கே கரையில் இருக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு போர் சேவகன், ஒரு சோல்ஜர் கத்துகிறான், எனக்கு வேணும்ங்கிறான், எனக்கு வேணும் அப்படிங்கிறான், எனக்கு வேணும்ங்கிறான். அங்க இருக்கிற கமாண்டர், என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும்னா அவர் சொன்னாரு, ஐயா நான் இங்கு இந்த குளத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது என் கண்கள் திறக்கப்பட்டது. என கண்ணை திறந்து எனக்கு என்னமோ ஒரு காட்சி தெரிந்தது. அதுல இவர்கள் ஒவ்வொருவரும் குளத்தில் இறங்கும் போது பரலோகத்தில் இருக்கிற ஒரு தூதன், ஒரு ஏஞ்சல், அவன் அழகா இறங்கி வந்து ஒரு கிரீடத்தை ஒவ்வொருவர் தலையிலே அவர் இறங்கினவுடன் வைக்கிறான். 9 பேர் போனாங்க, 9 பேர் மேலும் அந்த கிரீடம் வைக்கப்பட்டது. 9 பேர் மேலும் அந்த கிரீடம் வைக்கப்பட்டது. 10வது கிரீடத்தை சுமந்து கொண்டு வருகிற ஏஞ்சல் வந்தார். இவன் கீழே இறங்கும் போது அவர் இறங்கி வருகிறார், இவன் மேலே வரும்போது அவர் மேலே போய் விடுகிறார், இவன் இறங்கும் போது இறங்கி வருகிறார். ஆகவே இவன் இறங்கி ஏறி வந்தவுடன் அந்த தூதன் போய்விட்டார், எனக்கு வேண்டும் அந்த கிரீடம்னு சொன்னான். இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இறங்கி அந்த குளத்திலே செத்து மடிந்தான். எதை தெரிந்தெடுக்க போகிறாய்? யாரை தெரிந்தெடுக்க போகிறாய்? உலகமா, இயேசுவா? உலகமா, கர்த்தருடைய பாதையா? ஏன் பாஸ்டர், நான் ஒருவேளை ஆண்டவர் பாதை தெரிந்து கொண்டா what will happen in my life? என்ன நடக்கும் சொல்லட்டுமா? அதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்தெடுக்க உங்களை அன்பாய் அழைக்கிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிற நேரம், நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தரோடு பேசினார். இன்றைக்கு அநேகர் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள்னு என்ன பேசினார். அதனால நான் சொல்றேன், ஐயா இயேசு வேண்டும். எதை பத்தியும் யாரை பத்தியும் யோசிக்கல. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானத்துக்கு தயக்கம் இல்லாமல் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த கூட்டம் பார்த்து கொண்டிருக்க உன் முடிவெடுப்பை கர்த்தர் கவனிக்கிறார், உன் தெரிந்து கொள்ளுதலை கர்த்தர் கவனிக்கிறார். ரூத்தே, நீ ஒரு முடிவெடுக்கணும். ஆவியானவர் உன்னோடு இன்றைக்கு இடைபடுகிறார். யாரும் வேடிக்கை பார்ப்பதற்கு நான் சொல்லல. இன்றைக்கு நீ எடுக்கிற முடிவு உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு எடுக்கிற முடிவு நீ யோசிக்க கூடாது, நீ தயக்கமா இருக்க கூடாது. ஆண்டவருக்காக ஸ்டெப் வைக்கணும், ஆண்டவருக்காய் கால் வைக்கணும்.
அன்பாய் கேட்கிறேன், யாராகிலும் ஞானஸ்தானம் எடுக்காத கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா தைரியமா உங்க வலது கரத்தை உயர்த்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் மனசாட்சி உனக்குள்ள அடித்துக் கொண்டிருக்கிறது. ரூத்தாகிய நீ ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னோடு இடைபடுகிறார். வெட்கப்படாதுங்க. இது வெட்கப்படுகிற ஒரு நேரம் இல்ல. தைரியமா கரத்தை உயர்த்த அன்பா கேட்கிறேன். ஆவியானவர் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். கரத்தை உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஹல்லேலூயா. சிலரோடு ஆவியானவர் இடைபடுகிறார் எனக்கு தெரியும். ஞானஸ்தானத்துக்கு இதுவரைக்கும் ஞானஸ்தானம் பெறாதவர்கள் எழும்பு. தம்பி எழும்பையா, யாரை யோசிக்காதுங்க. கரம் உயர்த்துகிறவர்கள் எழும்புங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அல்பராதனா இன்னும் சிலர் உண்டு. ஆவியானவர் சிலரோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக்கொடு. ஓ, இதுவரைக்கும் அசையாத உன் உள்ளம் அசையும். நான் தேவ நம்பிக்கையா சொல்லுகிறேன். ஆண்டவரோடு பேசின காரியங்களை சொல்லுகிறேன். எதை குறித்தும் யோசிக்காமல் கால் வைக்க அற்புதம் நடக்கும்னு சொல்லுகிறேன். கால் வைக்க அற்புதம் நடக்கும். ஓ, ரூத்தை ஆண்டவர் கைவிடவில்லை. அவள் கால் வைத்தால் ராஜ சந்ததியின் தாயாய் மாறினாள். பொதுவாக இஸ்ரவேலிலே ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, புறஜாதிகளுக்கு இடமில்லை. ஆனால் தன்னை ஒப்பு கொடுத்தாலே, ஆண்டவருடைய தெய்வம் ஒப்பு கொடுத்தாலே, அவள் கால் வைத்தாலே, கர்த்தர் அவளை ராஜவம்சத்தின் தாயாய் உயர்த்தினார். அநேகர் எழும்புகிறத பார்க்க இன்னும் எழும்புங்க. இன்னும் சிலரோடு ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறார். இருதயத்தோடு ஆண்டவர் போராடுகிறார். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடு. அடுத்த வாரம் ஞானஸ்தானம் தள்ளி போட வேண்டாம். உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஷபகந்தரபலா. நான் தெளிவா சொல்லுகிறேன். கால் வைக்கணும். யோசிக்க கூடாது. யோசிக்காத. உனக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் உண்டு ரூத். தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் உண்டு. ஹோலி ஸ்பிரிட், ரூத், உனக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் உண்டு. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுத்த 4 பேரோட ஆவியானவர் இடைப்பட்டிருக்கிறதற்கு நன்றி. அடுத்த வாரம் உம்மோட உடன்படிக்கை செய்ய போறான். பலப்படுத்தும், கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா. ரூத் முடிவெடுத்தாள். அவள் எடுத்த முடிவு அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்த தெரியுமா? முடிவெடுத்ததோட நிற்காம ஒரு ஆளுக்கு கீழ்ப்படிந்தான். அந்த ஆள் யார் தெரியுமா? தன் மாமியார். வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. மூன்றாம் அதிகாரம். அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டாள். காரணம், அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த நடத்திப்பாகிய மாமியார். அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய தாய். நான் மாமியார்னு மட்டும் ரூத்தின் மாமியாரை பார்க்கல, நகோமிய வெறும் மாமியாரா பார்க்கல. எனக்கு தெரிந்து ஒரு ஆவிக்குரிய தாயா நகோமிய பார்க்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஊழியக்காரன். அவன் சொல்லுகிறதற்கெல்லாம் கீழ்ப்படிந்தா உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ரூத்துக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, நகோமி சொல்றா, ஏமா நமக்கு ஒரு ஆள் இருக்கார், அவர்தான் போவாஸ், அவரிடத்தில் போய் அடைக்கலம் புகு அப்படிங்கிறார். ரூத் என்ன சொல்லிருக்கலாம் தெரியுமா? இங்க பாருங்க மாமியாரே, நீ சொல்ற ஆளெல்லாம் நான் கல்யாணம் பண்ண முடியாது, எனக்குன்னு டேஸ்ட் இருக்கா? நிறைய வாலிபர்கள் யோசிக்கிறாங்க, என்னையா அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து பைபிள் வாசி, முடியாது, ஜோம் பண்ணு. நான் சினிமா டயலாக பேசணும்னு நினைக்காதுங்க ஐயா, பயப்படாம இருக்கு, பயமா இருக்கு. ஏன் வழி? நான் என் வழியில தான் போவேங்கிறான். என் வழி தனி வழிங்கிறான். டோன்ட் டிஸ்டர்ப் மீங்கிறான். ரூத் சொல்றா, நான் என் வழியில தான் போவேன். ஆனா இந்த ரூத் ஆசீர்வதிக்கப்பட்ட ஏன் தெரியுமா? நகோமி சொன்னது போல போனா. ஒருவேளை நகோமி காட்டுனால வயசு அதிகமா இருந்தா,
ரூத் டேஸ்டுக்கு இல்லாதவனா இருந்தா, ரூத்துக்கு நிறைய பயம் வரக்கூடிய சூழ்நிலையா இருந்தா, அட என்ன சொன்னாலும் என் மாமியார் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆவிக்குரிய தாய், அவங்க சொல்றது போல செய்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, கர்த்தருடைய ஊழியக்காரன், நடத்துகிற ஊழியக்காரர்கள், கர்த்தர் பொறுப்பில் வைத்த மனிதர்கள், அவங்க சொல்லுகிறது போல செய்வேன் என்கிற ஒரு மனப்பக்குவம் ரூத்துக்கு இருக்குமானால் அவள் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. நான் உன் தீமைக்கு சொல்லலையே, ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் தீமைக்கு சொல்லலையே, உன் நன்மைக்கு சொல்லுகிறேன். இன்னும் சொல்லுகிறேன், சிலரோட இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா, நீங்க உங்களோட ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறத எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றேன், இன்னும் ஒரு 3 பேரோட ஆவியானவர் போராடி, நான் ஆளை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, 3 பேரோட ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். எதை பத்தி யோசிக்காம, யாரை பத்தி யோசிக்காம ஆண்டவருக்காக கால வைப்பாயானால், ஓ மாமியாராகி அவள் சொல்லுகிறத நீ கேட்பாயானால், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறத கேட்பாயானால், தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பது உறுதி. அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, போவாஸ் சொன்னதையும் அவள் கேட்டாள். 8ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும், வேற வயலுக்கு போகாதம்மா, இவ்விடத்தை விட்டு போகாமலும், இவ்விடத்தை விட்டு போகாமலும், இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. எங்க இரு? இங்கேயே இரு. எல்லாரும் சொல்லுங்க, போவாஸ், பரம போவாஸ், இயேசுவாகிய போவாஸ் உங்களை கர்த்தருடைய வழியிலேயே இருக்க சொல்லுகிறார். ஊழியக்காரன் வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் கீழ்ப்படுகிற பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ரூத் முடிவெடுத்தாள், கீழ்ப்படிந்தாள். சுத்தமா சொல்லுங்க, என்ன செய்தால்? கீழ்ப்படி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கீழ்ப்படிய பண்ண விரும்புகிறார். தேவனுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய பண்ண விரும்புகிறார். ஆண்டவருடைய பாதைகளுக்கு கீழ்ப்படிய பண்ண விரும்புகிறார். போவாஸ் அவருடைய வார்த்தைகளுக்கு உன்னை கீழ்ப்படிய பண்ண விரும்புகிறார். நகோமி என்கிற ஒரு ஆவிக்குரிய தாய் உன்னை ஆண்டவருடைய பாதையில் நடத்தி, போவாஸ் என்கிற பரம எஜமானாகிய இயேசுவின் வார்த்தைகளுக்கும் ஊழியக்காரன் வார்த்தைகளுக்கும் உன்னை கீழ்ப்படிய பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். ரூத்துக்கு டேஸ்டே இல்லை. இல்லம்மா, நீங்க சொல்றது போல செய்யறம்மா. எம்மா, போவாசுக்கு போ, அவன் கால்கள் அண்டையில் படுத்துரு. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரம போவாசுக்கு ஒரு சுபாவம் உண்டு. ஏன் நகோமி போவாசுக்கு நடத்தினா தெரியுமா? வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். அவள் தன் மாமியாரிடத்தில் வந்தபோது அவள், மகளே உன் செய்தி என்னவென்று கேட்டாள். அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். 18ஆம் வசனம். அப்பொழுது அவள் என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு, எங்கேயும் ஓடாதம்மா. ஆண்டவர் உன்னை எப்படி நடத்துவார்னு பொறுமையோடு இரு. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு. தேவனுடைய பாதையில பொறுமையாயிரு. ஏன் தெரியுமா? நீயும் நானும் ஆராதிக்கிற, நீயும் நானும் சேவிக்கிற பரம போவாஸ் அந்த மனுஷன், வாசிப்போம், இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றால், தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம் காரியத்திற்கு ஒரு முடிவு வருவதற்கு முன், ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு முன், அற்புதங்களை செய்வதற்கு முன் அவர் ஓய்வதில்லை. அவர் அற்புதம் செய்கிறவர், கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு பதில் வரும் முன், ஒரு அற்புதம் நடக்கும் முன் ஆண்டவர் ஓய மாட்டார். அதனால நீ அங்கெல்லாம் போனா பதில் கிடைக்காதுமா, இந்த போவாச பிடித்துக்கொள்னு சொன்ன. தேவ பிள்ளையே, நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் நம் காரியத்தை முடிக்கும் முன் ஓய மாட்டார். நம்ம காரியத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்காம
இல்லாம ஆண்டவர் இருப்பதில்லை. எவ்வளவு காலம் பாஸ்டர், எவ்வளவு காலம் காத்திருப்பு? நகோமி சொல்றா, காத்திரு, பொறுத்திரு. சரி, பொறுத்து இருக்கிற எவ்வளவு காலம்? சீக்கிரம் நடக்கும். உன் காரியத்தை முடிக்கும் முன் ஓயாத ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்பி வந்த கர்த்தருடைய பிள்ளையே, உன் காரியம் முடியும் முன், உன் காரியத்தை தெய்வம் முடிக்கும் முன், அந்த போவாஸ் இளைப்பாறுவதில்லை. உனக்கு ஒரு வழி செய்யும் முன், உனக்கு ஒரு அற்புதம் செய்யும் முன் அவர் இளைப்பாறுவதில்லை என்கிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அநேக நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் கண்ணீரோடு வாழ்க்கையில் கடந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் உண்மையை ஆண்டவர் ஆராதிக்கிறேன். ஆனா எனக்கு ஏன் பதில் கிடைக்கலன்னா, உன் காரியத்தை முடிக்கும் முன் ஓயாத ஒரு தெய்வம் இன்னைக்கு உனக்காய் இந்த சபையில வெளிப்பட்டிருக்கிறார். உன் காரியத்தை முடிப்பார். அல்லேலூயா. உன் காரியத்தை முடிய பண்ணுவார், பதில் கிடைக்க பண்ணுவார். அதனால நகோமி சொல்றா, போவாச விட்டுறாத, போவாச விட்டுறாத. அல்லேலூயா. போவாஸ், போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, ஏசையா, உமன்பினால் என்னை மூடுமையா. போவா, போவா, போர்வையால் என்னை மூடும். ஏசையா, ஏசையா, உமன்பினால் என்னை ஒப்பு கொடுப்பீங்களா? உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. பாடுங்க. பிரசன்னத்தால முடுங்கப்பா. ஏசையா, வேறொரு வயல் நான் போவதில்லை. ஓ ஜீசஸ். போவா, போவா, போர்வையால். எத்தனை பேர் தீர்மானமா சொல்லுங்க? ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே, நான் போவதில்லை. ஓய்வின்றி வசனம் கேட்டிடுவே, வேறொரு இடம் நான். இவ்வளவு நாளா சபைக்கு போறோமே, என்ன பிரயோஜனம்? அந்த கனி கேட்கிறவன்கிட்ட போலாமா? அந்த மந்திரவாதிகிட்ட போயிட்டு வரலாமா? அங்க போனா பதில் கிடைக்கும்னு சொல்றாங்களே, அங்க போனா ஏதாவது நடக்கும்னு சொல்றாங்களே, போலாமா? நகோமி சொல்றா, எங்கேயும் போகாத. ஆண்டவருடைய ஸ்தானத்தில், நகோமி என்கிற ஸ்தானத்தில் ஊழியக்காரனா நின்று கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் போகாத. அங்கே உனக்கு பதில் கிடைக்காது, மாறாக சாபம் வரும். ஆனா தேவனுடைய சமூகத்தில் உனக்கு பதில் கிடைக்கும். ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே, வேறொரு வயல் நான் போவதில்லை. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே, போவதில்லை. போவா, போவா, போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, வேதனையோ பெரும் சோதனையோ, வேதனையோ வேறு சோதனையோ, எதுவுமே என்னை பிரிக்காதையா. வேதனையோ வேறு சோதனையோ, எதுவுமே என்னை பிரிக்காதையா.
ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு 2:12 வாசிக்கலாமா? 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே என்ன பலன்? நிறைவான பலன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரதர், உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. சகோதரி, உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஒரு நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு. என்ன முடிவெடுக்க போறீங்க இன்னைக்கு? இப்போ சொல்றேன், நான் எனக்கு ஆவியானவர் சொல்றது உண்மை. இன்னும் சொல்றேன், பாஸ்டர், நான் ஞானஸ்தானத்துக்கு இப்போ ஒப்பு கொடுக்கிறேன், அடுத்த வாரம் எடுக்க ஒப்பு கொடுக்கிறேன். நான் இனி யோசிக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு கால் வைக்க ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் கேட்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு உண்டு. ஆவியானவரோட பேசுறார். கைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தவர்கள் அல்ல, புதுசா ஒப்பு கொடுக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் இதுவரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல முழுகி ஞானஸ்தானம் எடுக்கல. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்காய் கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நான் தெளிவா சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்களோடு இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார். சிலரோடு ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். நீ யோசிக்காத, குடும்பத்திற்கு யோசிக்காத, நண்பர்களுக்கு யோசிக்காத, சில காரியங்களுக்கு முடிவெடு. தைரியமா முடிவெடு. கர்த்தர் தான் என்னுடைய வாழ்வுன்னு முடிவெடு. உன்னை கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். அந்த போவாச நம்பி வந்தாளே ரூத், என்ன ஆனால் தெரியுமா? பொதுவா மோவாப் சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி, சபைக்குள்ளேயே வரக்கூடாது. ஆனா இந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை நிரந்தரமாய் ஆளுகிற தாவீதின் வம்சம் என்று சொல்லுகிற தாவீதுக்கு அப்பாவாகிய ஈசாய், அவர் அப்பாவாகிய ஓபேத், அவருடைய தாயா கர்த்தர் அந்த சகோதரிய மாற்றி போட்டார். ராஜவம்சத்தில் கர்த்தர் அவளை கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, சபைக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட ரூத் இப்பொழுது அவள் கொள்ளு பேரன், சரியா இருக்குமா? கொள்ளு பேரன் சாலமோன், அவன் சபையையே கர்த்தருக்கா கட்ட கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை ரூத்துக்கு செய்தார். காரணம் என்ன தெரியுமா? முடிவெடுத்தாள், தெளிவான முடிவெடுத்தாள். இன்றைக்கு தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்னோடு இடைபடுகிறார். ஆண்டவருக்காய் சில காரியத்துல முடிவெடுக்கணும். குடும்பம் முக்கியம், உறவு முக்கியம். ஐயோ, உறவுகள் என்ன சொல்லுவாங்க? ஐயோ, நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? நான் ஆண்டவருடைய பாதையில போனா என்ன பார்க்கிற மற்றவர்கள் பரியாசமா நினைக்க மாட்டாங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண்டவனுடைய கால் வைக்க சொல்லுகிறார், முடிவெடுக்க சொல்லுகிறார். இப்படி நான் இன்னைக்கு சில முடிவுகளை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு சில முடிவுகளை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார். டிசைட் யுவர் செல்ஃப். நான் செய்தியை முடிக்க போறேன். 2 பேரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு அடுத்த ஆளு சொல்ல நேரம் இல்லை. டிசைட் யுவர் செல்ஃப். ரொம்ப எழுதி வச்சிருக்கீங்களா பாஸ்டர்? என்கிட்ட கடந்த நாள்ல நம்ம ஊழியர்கள் ஒருவர் கேட்டார், பாஸ்டர் எங்களை பிரசங்கம் எழுத சொல்றிய, நீங்க எழுதின பிரசங்கத்தை கொஞ்சம் காட்டினீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னா. நான் சந்தோஷத்தில் காட்டி கொடுத்தேன். காட்டுட்டா உங்களுக்கு இன்னும் நான் பேச எனக்கு நிறைய காரியம் இருக்கு. நான் இன்றைக்கு எழுதின என்னுடைய செய்தி இவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் மை மெசேஜ். இன்னும் 1 மணி நேரம் எனக்கு ஆண்டவர் பேச வாய்ப்பு கொடுத்தா பேச முடியும். ஆவியானவர் என்னோட பேசுகிறத உங்கள்கிட்ட பேசுறேன். ஒன்றையும் நான் பிளான் பண்ணி பேச வரல. வாட் த காட் சேஸ்
what God want to say இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இது மனித வார்த்தை அல்ல, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற வார்த்தை. டிசைட் யுவர் செல்ஃப். முடிவெடு. என்ன முடிவெடுக்க போறீங்க? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். முழங்கால் படியிட்டு பாடுவோம். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நீங்க பாஸ்டர் பொருளாதார எதிர்பார்க்கிறார். இந்த 20 ஆண்டு கால ஊழியத்தில் இதுவரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை என் வாய் திறந்து நான் சொன்னதே இல்லை. 20 years of my life, 20 ஆண்டு கால ஊழியத்தில், கர்த்தருடைய வேதத்தை கரத்தில் எழுதி சொல்றேன், 20 ஆண்டு கால ஊழியத்தில் எனக்கு இன்னைக்கு ஆவியானவருடைய பேச சொன்னதுனால பேசுறேன். 20 வருஷத்துல பிரசங்கத்துல நீ கர்த்தருக்கு கொடுக்கணும் நான் சொன்னதே கிடையாது. ஆனா ஆவியானவர் என்னோடு என்னமோ செய்கிறார், என்னமோ சில முடிவுகளை எடுக்க தேவ ஆவியானவர் உணர்த்துகிறார். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ரிபல கந்தரபல என்றும் விடுதலையே. இயேசுவின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்தே. Thank you Lord. Oh Lord, come மானவராலயம் எனக்குள்ளே இயேசு, மானவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் ஏனோ தீர்மானமாய் பாடுங்கள். எப்போதும் துதிப்பேன் இயேசுவின் பின்னால். ஆண்டவரது கிருபையை உங்க மேல போடுகிறார். தேவ ஆவியின் மூலமாய் முடிவெடுக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்க மேல போடுகிறார். ஆண்டவருக்காய் முடிவெடுக்கிற ஒரு கிருபை ஆண்டவர் போடுகிறார். தேவனுக்காய் செயல்படுகிற ஒரு கிருபை ஆண்டவர் போடுகிறார். வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி தேவ பிள்ளையே ஆண்டவருக்காய் செயல்படுகிற, ஆண்டவருக்காய் முடிவெடுக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் போடுகிறார். சோர்ந்து போகாதே, கர்த்தர் பலன் அளிப்பார், கர்த்தர் கூட இருப்பார். ஓ மரண பரியந்தம் சகல நாட்களிலும் இதோ உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னவர் கூட இருப்பார். உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே சில காரியங்கள் முடிவெடுக்க முடியாம இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்க இரத்தத்தின் பெருந்துளிகள் இப்ப அவர்கள் சிந்தையில விழட்டும். ஆண்டவரே, முடிவெடுக்க முடியாம கஷ்டப்படுகிற சிலருடைய மூளையில இயேசுவின் இரத்தம் விழட்டும். இந்த ஆராதனையில இயேசுவின் இரத்தம் அவங்க மூளையில விழட்டும். அவர்களுக்கு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற கலக்கங்கள் மாறட்டும். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க, சிலுவையே முன்னா, இந்த உலகமே. முடிவெடுப்பீங்களா? அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சிலுவையே முன்னா, இந்த உலகமே
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே உன்னை ஆண்டவர் ஜீவ வாசனையா வைப்பார். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே உங்களை கர்த்தர் ஜீவ வாசனையா வைப்பார். அம்மா, ஐயா, பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, கெட்டு போகிற இந்த உலகத்திலே கர்த்தர் ரூத்தை ஜீவ வாசனையா வைத்தது போல உன்னையும் என்னையும் கெட்டு போகிற இந்த உலகத்திற்குள்ளே கர்த்தர் ஜீவ வாசனையாய் வைப்பார், 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 வைப்பார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.